ஹலோ ஹாய் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. வெங்காயம் தக்காளி நல்லா வெந்தோடனே பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு நான் தோல் சீவி கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டே வந்து நான் பாயில் பண்ணலை, அப்படியே ராவாக தான் எடுத்திருக்கேன். ஸோ கிழங்க தோல் சீவி அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வெங்காயம் தக்காளி கிழங்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டோன்னே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி கிழங்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் கிழங்கு வேகணும் இல்லைங்களா, ஸோ நான் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு வேக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி கிழங்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா வந்து 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியை கரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இது ஒரு 2 கொதி வந்தால் போதும். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.